Hey, what's up guys? Welcome back to my channel SK Editing Tutorials. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ Photoshop application யூஸ் பண்ணி ஒரு பேசிக்கான photo editing எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த சேனலை மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. Let's begin. First Photoshop application open பண்ணி உங்களோட இமேஜை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் எடுத்திருக்க இமேஜில் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஃபுல்லாகவே வந்து பிளர் ஆகிட்டு இருக்குது. ஸோ உங்களோட பேக்ரவுண்டே நீங்கள் பிளர் பண்ணிட்டு எடிட் பண்ணுங்கள். அண்ட் பேக்ரவுண்ட் எப்படி பிளர் பண்ணல தெரியலனா அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஐகான்லேயே கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் மேலே பார்த்தீங்கன்னா ஃபில்டர் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேமரா ரா ஃபில்டருன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் தான் நம்ம ஃபுல் பேசிக்கான எடிட்ஸ் எல்லாமே வந்து பார்க்க போகிறோம். அண்ட் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக்கான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. பேசிக்காக ஃபோட்டோக்கு வந்து இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணாலே போதும், ரொம்ப சிம்பிளாகவே பண்ணலாம். அது என்னென்ன பண்ணலான்னு இப்போ பார்க்கலாம். அண்ட் இப்போ பேசிக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு 2 வந்து டெம்பரேச்சர் அண்ட் டிண்ட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அது ஒன்றுமே இல்லை, உங்கள் ஃபோட்டோவோட டெம்பரேச்சர் வந்து நம்ம இதை யூஸ் பண்ணி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் டெம்பரேச்சர் வந்து ரைட் சைடில் வந்து ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லோ கலரில் சேஞ்ச் ஆகும். அண்ட் தென் இப்போ லெஃப்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூ கலரில் சேஞ்ச் ஆகும். ஸோ வந்து ரெண்டுத்துலேயுமே பார்த்தீங்கன்னா 2 கலர்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன இமேஜ் எடுத்துருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட டெம்பரேச்சர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் எடுத்திருக்க இமேஜில் பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் வந்து ஹைலைட்டடாக இருக்கும். ஸோ வந்து எனக்கு ப்ளூ கலரில் இருந்தால் மட்டும்தான் உங்களோட ஃபேஸ் கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து ஒயிட்டாக இருக்கும். ஸோ வந்து உங்களுக்கு வந்து ப்ளூ கலர் வேணுன்னா நீங்கள் டெம்பரேச்சர் வந்து லெஃப்ட் சைடில் ட்ராக் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு டிண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடில் ட்ராக் பண்ணிங்கன்னா வயலட், பிங்க் அது மாதிரி வந்து சேஞ்ச் ஆகும். லெஃப்ட் சைட்னா க்ரீன் கலர் அது மாதிரி சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த இமேஜ்க்கு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஒரு 2 to 5 வந்து டிண்ட் இன்க்ரீஸ் பண்ணாலே போதும். தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோஷர், கான்ட்ராஸ்ட், ஒயிட், பிளாக்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸ்ப்ளோஷர்னால் உங்களுக்கே தெரியும், உங்களோட இமேஜ்க்கு வந்து பிரைட்னஸ் வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு எக்ஸ்ப்ளோஷர் வேணுமோ அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி ஒரு 5-10 அது மாதிரி இன்க்ரீஸ் பண்ணாலே போதும். அண்ட் நெக்ஸ்ட்டு கான்ட்ராஸ்ட் ஆப்ஷன். இப்போ உங்களோட ஷர்ட் கலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட்டாக இருந்ததுன்னா நீங்கள் கான்ட்ராஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப டார்க்காக இருக்கும். ஸோ அதுக்காக தான் அதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் வந்து நம்ம ரொம்ப லைட்டாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணாலே போதும். உங்கள் இமேஜுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஹைலைட் பார்த்தீங்கன்னா இப்போ அவுட்டோரில் வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுக்கும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து அந்த சன்னோட லைட்டில் ரொம்ப ஹைலைட்டடாக இருக்கும். ஸோ அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஹைலைட் ஆப்ஷன். அதை வந்து டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு ஷேடோ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களோட ஓவரால் இமேஜ்க்குமே ஒரு மீடியமான ஒரு பிரைட்னஸ் கொடுக்கும். ஸோ அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் லாஸ்ட்டாக ஒயிட் அண்ட் பிளாக். இப்போ ஒயிட் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்கள் இமேஜில் எங்கெங்கெல்லாம் ஒயிட் இருக்கோ அதெல்லாம் மட்டும் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி தான் பிளாக்கும். ஸோ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் யூஸ் பண்ணி உங்கள் இமேஜில் வந்து பர்டிகுலராக நீங்கள் வந்து ஏதாவது ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் கலர் வந்து இன்க்ரீஸ் பண்ணனா நீங்கள் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டுத்தையும் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணாலே போதும். தென் நெக்ஸ்ட் டெக்ஸ்சர், கிளாரிட்டி, டிஎஸ் பார்க்கலாம். அண்ட் இந்த 3 ஆப்ஷனே பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் த கிளாரிட்டி பர்பஸ். உங்கள் இமேஜ்க்கு வந்து வேறு லெவல் கிளாரிட்டி கொடுக்கும். நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும் அதோட டிஃப்ரென்ஸ். ஸோ உங்கள் இமேஜுக்கு வந்து இன்னும் உங்களுக்கு வந்து கிளாரிட்டி வேணும், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணாலே போதும். அண்ட் ஃபர்ஸ்ட்டு நம்ம டெக்ஸ்சர் இன்க்ரீஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு அந்த HDR எஃபெக்ட் கிளாரிட்டி வந்து கொடுக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு கிளாரிட்டி அட்ஜஸ்ட் பண்ணும்போது உங்கள் ஓவரால் இமேஜ்க்குமே வந்து ஒரு ஸ்ட்ரென்தனிங் எஃபெக்ட் மாதிரி கொடுக்கும். இன்னும் வந்து உங்களோட இமேஜ் வந்து ரொம்ப போல்டாக தெரியும். அண்ட் லாஸ்ட்டாக டிஎஸ் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாரிட்டியும் கொடுக்கும். அட் த சேம் டைம் உங்களோட இமேஜோட கலரும் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். இப்போ நான் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன், அதோட டிஃப்ரென்ஸ் பாருங்கள். உங்களோட இமேஜோட கலரும் சேஞ்ச் ஆகும். அட் த சேம் டைம் உங்களுக்கு குவாலிட்டியும் வந்து நிறையா இருக்கும். ஸோ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு மீடியமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த பேசிக்கான எடிட்டில் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வைப்ரண்ட் அண்ட் சேச்சுரேஷன். உங்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஃபெமிலியரான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் தான். ஜஸ்ட் வந்து உங்களோட இமேஜோட கலரை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த 2 ஆப்ஷனுமே யூஸ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் வைப்ரண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்கள் ஓவரால் இமேஜ்க்கு வந்து மீடியமான கலரை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அண்ட் இதுவே வந்து சேச்சுரேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக வந்து கலர் இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ மோஸ்ட்லி வந்து இது ரெண்டுமே வந்து லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணாலே போதும். மோஸ்ட்லி நீங்கள் வைப்ரண்ட் இன்க்ரீஸ் பண்ணாலே போதும். சேச்சுரேஷன் வேணால் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ பேசிக் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் அது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கர்வ் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த கர்வ் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே வந்து நம்ம தனித்தனியாக அட்ஜஸ்ட் பண்ணுவோம். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஓவராலாக சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ணுவோம். சென்டரில் ஒரு லைன் இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுவோம். இதை நீங்கள் கீழே வந்து ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப கிளாரிட்டி கொடுக்கும். அதுவே நீங்கள் மேலே இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப எக்ஸ்ப்ளோஷர் வந்து கொடுக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டீட்டெயில் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த டீட்டெயில் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷார்ப்பன் இருக்கும், அண்ட் தென் வந்து நாய்ஸ் ரிடக்ஷன், கலர் நாய்ஸ் ரிடக்ஷன் 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட்டு ஷார்ப்பன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் உங்களோட இமேஜுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும். இப்போ லைட்டாக உங்களோட இமேஜ் வந்து ரொம்ப ஸ்மூத் ஆகிடுச்சுன்னா நீங்கள் ஷார்ப்பன் எஃபெக்ட் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இன்னும் வந்து கிளாரிட்டியாக தெரியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாய்ஸ் ரிடக்ஷன். இப்போ உங்களோட ஃபேஸில் பிம்பிள்ஸ்லாம் இருந்ததுன்னா நீங்கள் நாய்ஸ் ரிடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணும்போது அந்த பிம்பிள்ஸ் எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணிடும். பேசிக்காக பார்த்தீங்கன்னா அந்த பிம்பிள் தெரியாமல் ஸ்மூத்தனிங் பண்ணிடும். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கலர் நாய்ஸ் ரிடக்ஷன். இப்போ உங்களோட இமேஜ்க்கு ஓவராலாக ஸ்மூத்தனிங் எஃபெக்ட் வந்து கொடுக்கும். ஸோ நீங்கள் என்ன எடிட் பண்ணாலும் இந்த கலர் நாய்ஸ் ரிடக்ஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து எஃபெக்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா வினியர்ட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் டிக்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களோட பேக்ரவுண்ட் சுற்றி பிளாக் கலர் சரௌண்டிங்ஸ் வந்து க்ரியேட் ஆகும். அது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஷ்னல் லுக் வந்து இருக்கும். ஸோ நான் இப்போ இன்க்ரீஸ் பண்ணி காமிக்கிறேன், உங்களுக்கே அந்த டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். நீங்கள் ஃபுல்லாக டிக்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ மோஸ்ட்லி வந்து ஃபுல்லாக டிக்ரீஸ் பண்ணாதீங்க, ஒரு 50 to 55க்கு ஆவரேஜாக நீங்கள் டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. அந்த பிளாக் கலர் சரௌண்டிங்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு கீழே வந்து நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் ஃபர்ஸ்ட் வந்து மிட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் கலர் சர்க்கிள் எதுலேருந்து எது வரைக்கும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து லைட் கார்னரில் மட்டும் உங்களுக்கு வந்து அந்த பிளாக் கலர் சரௌண்டிங்ஸ் இருக்கும். ஸோ வந்து உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தென் தேர்டாக வந்து ஃபெதர் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா அந்த கார்னர் சர்க்கிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு முடியுதோ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு லைட்டாக வந்து ஒப்பாசிட்டி வந்து கம்மியாகிட்டு இருக்கும். ஸோ வந்து நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இதுவே நீங்கள் வந்து டிக்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த சர்க்கிள் வந்து அப்படியே தெரியும். ஸோ வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஆப்ஷன். இப்போ பேசிக்கான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஃபோட்டோஷாப் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணியாச்சு. நீங்கள் எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு இன்னும் வந்து கலர் வேணும்னா நீங்கள் வைப்ரண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நீங்கள் லாஸ்ட்டாக பண்ணும்போது என்னென்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் இன்னும் வந்து இன்க்ளூட் பண்ணோம் அப்படின்றது தோணும். ஸோ அதுக்காக தான் நான் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து லாஸ்ட்டாக பண்ணியிருக்கேன். ஆனால் வந்து எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ணதுக்கப்புறமா ஓகே ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தட்ஸ் இட் கைஸ். ஃபோட்டோஷாப் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி ரொம்ப சிம்பிளான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் தான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி வந்து ஃபோட்டோஷாப் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி நிறைய டுட்டோரியல்ஸ்லாம் போடுறேன். அட் த சேம் டைம் மொபைல் எடிட்டிங்கும் போட்டுட்டு இருக்கேன். ஸோ வந்து மொபைல் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி நிறைய டுட்டோரியல்ஸ்லாம் இந்த சேனல் ஒரு பிளேலிஸ்ட்டில் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் எடிட் பண்ணதுக்கப்புறமா இந்த இமேஜ் எப்படி சேவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா ஃபைல் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் வந்து அதில் வந்து எக்ஸ்போர்ட் ஆஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி தென் வந்து உங்களுக்கு ஃபைல் நேம் வந்து ஏதாவது டைப் பண்ணிவிட்டு உங்களோட இமேஜை வந்து நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. தட்ஸ் இட் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் வித் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.